ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன பண்ணுற போகிறோம்னா ஒரு மினி vlog தான். இன்றைக்கி நம்ம என்ன சமைக்கிறோன்றதை பார்க்கலாம். என்னடா இவன் கிச்சனுக்கு வந்திருக்கான், வந்துட்டு சரியான பொண்டாட்டி தாசன் அந்த மாதிரி நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம், பேசலாம். அதெல்லாம் பற்றி எனக்கு கவலை கிடையாது. எனக்கு கிடைக்கிற டைமில் கொஞ்சம் கொஞ்சம் ஒய்ஃப்க்கு ஹெல்ப் பண்ணுறது எனக்கு ஒரு தப்புன்னு தெரியல. ஸோ அது எனக்குமே வந்துட்டு ஒரு பூஸ்டப்பாக தான் தெரியுது. எங்கள் ரிலேஷன்ஷிப்பை இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. ஸோ வாங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா, வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சுட்டு எதனா சைடி செய்யணும். என்ன செய்யறதுன்னு தான் தெரியல, யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு என்ன பண்ணுறதுன்னு நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ புளிக்குழம்பும் சவுச்சவ் கூட்டும் இல்லை சவுச்சவ் பொரியல் மாதிரி எதனாவது பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். அது என்ன மாதிரி வரும்னு தெரியல. செஞ்சுட்டு பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள். இதில் வந்துட்டு புளிக்குழம்பு, அதுக்கு ஃபஸ்ட்டு வெண்டைக்காவை போட்டு நல்லா வதக்கி எடுத்தோன்னா அந்த நுழன்ற மாதிரி வரும் இல்லையா, அதெல்லாம் வராமல் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். அதனால ஃபர்ஸ்ட் இதை வறுத்து எடுத்துக்கலாம்னு சொல்லி இதில் வச்சுட்டு வறுத்துட்டு இருக்கேன். அப்புறம் இது நல்லா கடுகு வெடிச்சதுக்கு அப்புறம் இதில் சவுச்சவ் போட்டுக்கலாம்னு சொல்லி இதில் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு வெங்காயத்தை எடுத்துட்டு, ஆல்ரெடி நான் வெட்டி வச்சுட்ட வெங்காயத்தை, அதனால வந்துட்டு வெங்காயத்தை எடுத்து கொஞ்சமாக இதில் போட்டு வதக்கிட்டு, வெங்காயம் வதங்குறதுக்காக லைட்டாக சால்ட்டு போட்டோம்னா நல்லா வதங்கி வந்துடும், நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துடும் சீக்கிரமாகவே. ஸோ அதனால லைட்டாக சால்ட் போட்டேன். இது வந்து ஒரு மல்டி பர்பஸ் தான். ஏன்னா நம்ம வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு இந்த புகை எடுத்துலாம் அப்படியே மூக்கில் முடிக்கலாம், அப்படியே சளி தொடச்சிக்கலாம், வேறு வந்தாலும் தொடச்சிக்கலாம். மல்டி பர்பஸ். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வதங்கிருச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நல்லா பிசு பிசு தன்மை போயிட்டு நல்லா பிளாக் ஆனதை நீங்கள் நல்லா பார்க்கலாம், நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம குழம்புல போட்டோம்னா அந்த வளவளப்பு தன்மையே இருக்காது. அதனால வந்துட்டு இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதை. இப்போ நம்ம லைட்டாக ஆயில் ஊற்றிட்டு, ஃபஸ்ட்டு இதுதான் எங்கள் வீட்டு அஞ்சரை பொட்டி. இதுக்கு எதுக்கு அஞ்சரை பொட்டின்னு பேர் வந்துச்சுன்னா எனக்கு தெரியாது. நான் எப்போவுமே சும்மா எல்லாத்துலேயும் பேச்சுலர் சமையல் பற்றி உங்களுக்கு தெரியும்ல, எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சோண்டு போடுவேன். அதுலேருந்து பழகி அப்படியே வந்துருச்சு. ஸோ எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம், இது என்னன்னு தெரில, இதுலேயும் கொஞ்சம் போடுவோம். இப்போ என்கிட்ட 2 பச்சை மிளகா தான் இருக்குது. ஏன்னா வேறு 2 பச்சை மிளகா தான் போடுறேன்னு யோசிக்காதீங்க. எங்கள் வீட்டில் குட்டி பையன் இருக்கிறாரு, அதனால வந்துட்டு 2 போதும் ஆனது எங்களுக்கு. அப்படிக்கா நான் வந்துட்டு இப்படி கட் பண்ணிட்டு அப்படியே போட்டுருவேன். ஏன்னா அதை வெட்டுறதுக்கு மோட தான், வேற ஒன்றும் இல்லை. லைட்டாக வெங்காயத்தை போட்டுடலாம். நீல வாக்கில் வெட்டியாச்சு. ஸோ இதெல்லாம் அப்படிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக இதில் இறக்கி விட்டு பொரியல் மாதிரி பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அப்படிதான் வரும்னு நினைக்கிறேன், அதனால அப்படியே பண்ணிடுவோம். இதுக்காக உட்காந்து குக்கரில் இப்போ பருப்பெல்லாம் வச்சுட்டு அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. இப்படியே நமக்கு வர மாதிரி பண்ண வேண்டியதா, அதுதான் நமக்கு வந்த பொரியல். இப்போ லைட்டாக வதங்கிடுச்சு. லைட்டாக வந்துட்டு மஞ்சத்தூள் போட்டுடலாம். ஆல்ரெடி வந்துட்டு உப்பு போட்டுட்டேன். ஸோ லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு, ஓகே மஞ்சத்தூள் இப்போ போட்டாச்சு. லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சிடலாம். அது லைட்டாக தெளிச்ச மாரி இருந்தால் மட்டும் போதும். அது வத்த வத்த வந்துட்டு நமக்கு வந்துட்டு நல்லா சுருண்டுருவது. சரி, இப்போ அது மூடி போட்டு மூடிடலாம். நம்ம குழம்புக்கு பா இந்த பேனு கெட்ட கேடுக்கு இது 2000 ரூபா. இதுக்கு இந்த கரண்டியை போட்டு தான் கிண்டணும்னு வேற வந்துட்டு வாங்கி வச்சிருக்கா. இது என்ன பேனுன்னு கூட எனக்கு பேர் கூட தெரியாது. இது ஏதோ நல்லா இருக்கும்னு வாங்கி வச்சிருக்கா. சரி, ஆயில் கம்மியாக எடுக்குது அதனால ஓகேன்னு நானும் விட்டுட்டேன். வந்து பார்த்தீங்கன்னா தக்காளியை வெட்டி அரைக்க போகிறேன். ஏன்னா எனக்கு திப்பி திப்பியாக பட்ட பிடிக்காது. அது இல்லாமல் என் பையனுக்கு சுத்தமாக
திப்பி திப்பியா பட்டா பிடிக்கவே பிடிக்காது, வாந்தி எடுத்துருவா. அதனால அரைக்கிறேன். பையனை மாதிரி அப்பா இருக்கனா இல்ல அப்பன மாதிரி பையன் இருக்கனான்னு தெரியல. சரி, லைட்டா அரைச்சி எடுத்துக்கலாம். போன சமாச்சாரத்தை ஒன்று போடாம மறந்துட்டோம், அதையும் எடுத்து ஊற வச்சிடணும். புளியை கொஞ்சம் எடுத்து ஊற வச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ புளி போதும்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் போதும். இதை ஊற வச்சுட்டு எடுத்து கரைச்சி வச்சுக்கலாம். இதை சீக்கிரமாக கரைக்கிறதுக்கு எனக்கு ஒரு டிப்ஸ் தெரியும். இதை சுடுதண்ணியில் ஊற்றினா டக்குன்னு கரைச்சி. இப்போ இதில் லைட்டாக தண்ணி ஊற்றி வச்சுட்டு, இது சுடுதண்ணி வைக்கிறதுக்கெல்லாம் எனக்கு இப்போ டைம் இல்லை. அதனால வெந்துட்டு இருக்கிறதுக்கு மேலே வச்சோன்னா கீழே இருந்து சூடாக தண்ணி வருது, சுடுதண்ணி ஆயிடும். எப்படி இப்போ இதை வந்து பத்திரமாக எடுத்து லைட்டுக்காக கிட்டிட்டு அதை வச்சு அதான். இப்போ இது நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ நம்ம அடுத்து தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி அரைச்சி வச்ச தக்காளியை எடுத்து அப்படியே உள்ளார ஆட் பண்ணிட்டோம்னா இதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதில் லைட்டாக தண்ணியை ஊற்றி அப்படியே உள்ள ஊற்றிடணும். லைட்டாக கழுவுற இது மிச்சம்ல, அவ்வளவுதான். நானும் என் ஒய்ஃபு படம் பிரிச்சுக்குவோம் இந்த சென்ஸ் நாட் பிரிச்சுக்குவோம். இட்ஸ் ஆக்சுவலி வந்துட்டு இப்போ நான் வந்து இன்னைக்கு சமைக்கிறேன்னா அவளே வந்துட்டு யோசிக்காம எந்திரிச்சு விளக்கிடுவா. இப்போ வந்துட்டு அவள் இன்கேஸ் எனக்காவது முடியாமல் இருக்கா அப்படின்னா நான் வந்து விளக்கிடுவேன். சும்மா வந்துட்டு நீ தான் இதை பண்ணணும், நான் தான் அதை பண்ணணும், அந்த மாதிரிலாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஹெல்ப் தானே, அவங்களுக்கும் வந்துட்டு ஒரு நல்லா இருக்கும். சரி, அவரும் ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பாண்டிங்கும் நல்லா இருக்கும். நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பாருங்க, ஒர்க் அவுட் ஆகும். இப்படி லைட்டாக வரும், அப்போதைக்கு லைட்டாக சளி வரும். அப்போ அப்படியே வச்சு கவர் பண்ணிக்கணும். இதுதான் நான் இதுக்கு தான் இந்த துண்டை வச்சிருக்கேன். ஏய், கண்டுபிடிச்சிட்டாங்க. இது வந்து அகாரா பிராண்டாமா எழுதியிருக்கு பாருங்க. நல்லா தான் இருக்கு, அதிகமாக ஆயில் யூசேஜ் இல்லை, அதனால ஓகே தான், அமௌண்ட்டுக்கு ஒர்த்து தான். இப்போ நல்லா வதங்கிருச்சு. ஆல்ரெடி வதக்கி வச்ச வெண்டைக்காவை போட்டு நல்லா ஒரு வதக்கிக்கலாம். ஓகே, இப்போ இது ரெண்டு நல்லா வதங்கிருச்சு. அதனால வந்துட்டு லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு இப்போ கொஞ்சோண்டு தான் மல்லித்தூள் இருக்கு, அதனால மல்லித்தூளையும் அப்படியே கொட்டிக்கும். இப்போ இதை வந்து நல்லா கிண்டிட்டு லைட்டாக அந்த பொடி வாடை போகிறது தெரியும் நமக்கு. லைட்டாக தண்ணி ஊற்றினோன்னா லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு அந்த பொடி வாடை வந்துட்டு போகிறப்ப ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாரு, இங்கே பாரு. Say hi, Ryan. Hi. ஹாய் சொல்லு. Hi. இப்போ நீங்கள் பார்க்கலாம், இது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது லைட்டாக வதங்கிருச்சு. நம்ம வந்துட்டு கரண்டியை இப்போ எடுத்துட்டு மூடி போட்டு வச்சோன்னா 5 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடலாம். இதில் நீங்கள் நினச்ச அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சுலாம் வராது. ஏன்னா எண்ணெய் 1 ஸ்பூனை விட கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். அதனால ஏன்னா எனக்கு ஆயில் ஐட்டம்ஸ் நிறையா பிடிக்காது. ஸோ அதனால ஆயில் கம்மியாக தான் ஊற்றுவோம் நாங்கள் எப்போவுமே. இப்போ புளியை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊறி இருக்கும். இப்போ நம்ம லைட்டாக வந்துட்டு அதை அப்படியே நல்லா பிணைஞ்சு விட்டோம்னா நல்லா கரைஞ்சிடும். நீ தெரியும். ஓகே, ஸோ இப்போ இது எல்லாமே லைட்டாக வெந்துட்டு இருக்கு. இது வெந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு புளி எடுத்து ஊற்றிட்டோம்னா நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு பார்த்துட்டு அதை அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு வச்சுருந்தோம்னா குழம்பு ரெடி. அடுத்து நம்ம ரைஸ் வைக்கணும். இது ரெண்டையும் பார்த்துட்டு தான் ரைஸ் வைக்கணும். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் நீங்கள் ஏதாவது சமைச்சு கொடுப்பீங்களா இல்லை என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ என்னன்னு திறந்து பார்ப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர்றது உங்களுக்கு தெரியும். கீழே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு, தெரியுதா? ஸோ இந்த மாரி ஸ்டேஜில் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா லைட்டாக வந்துட்டு தண்ணி வந்துட்டு ஊற்றிக்கலாம். இப்படி லைட்டாக மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா அது அடி பிடிச்சதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அடி பிடிக்காம இருக்கு.
இப்போ லைட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ நல்லா வதங்கி வந்தது உங்களுக்கு தெரியும். ஸோ லைட்டாக அப்படியே புளியை ஊற்றிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்துருச்சு. ஸோ அதனால இதை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இனிமேட்டு கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது குழம்பு மட்டும்தான். தண்ணி ஊற்றிட்டாச்சு. ஸோ வந்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ லைட்டாக தேங்காய் மட்டும் வெட்டி அந்த பொரியலில் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கேரளா ஸ்டைல் மாதிரி. ஸோ வந்துட்டு நம்ம அதை ட்ரை பண்ணலாம். இப்போ இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே போட்டு லைட்டாக குறைன்னு அரைச்சிக்கலாம். அக்கா இப்போ அதே மாதிரி லைட்டாக குறைன்னு அரைச்சிக்கலாம். இப்போ அப்படியே லைட்டாக இதில் துவிக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு அடுப்பை வந்து நம்ம ஆல்ரெடி ஆஃப் பண்ணிட்டோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு இதை தூவினாதான் அந்த சூட்லேயே வந்துட்டு இது நல்லா ரோஸ்ட் மாதிரி லைட் ரோஸ்ட் மாதிரி இருக்கும். நல்லா ஃப்ளேவரும் எடுத்து கொடுக்கும். தேங்காவை ஓவராக குக் பண்ணக்கூடாது. தேங்காவை இந்த டிஷ்ஷில் வந்துட்டு நீங்கள் ஓவராக குக்கே பண்ணக்கூடாது. ஸோ வந்துட்டு இதை லைட்டாக அப்படியே கிளறி விட்டுட்டு அப்படியே நீங்கள் மூடி வச்சு இந்த ஹீட் அடங்குற வரைக்கும் மட்டும் வச்சிங்கன்னா போதும். அது ஃப்ளேவரே வேறு மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஒன்று கண்டுக்காதீங்க. ஃப்ரீ டைமில் அப்படி தான் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்துட்டு தேங்காவை ஃபுல்லாக போட்டு வச்சு ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு ஃபைனலாக வந்துட்டு லைட்டாக நல்லா கிளறி விட்டுட்டு அப்படியே நம்ம கொஞ்சம் நேரம் மட்டும் இதை ஊற விடுற மாதிரி மூடி வச்சிட்டோன்னா அந்த ஹீட்லேயே வந்துட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கும். அப்போ ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்க. லைட்டாக உப்பு பத்தல நினைக்கிறேன். போட்டுக்கலாம். விட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரத்துக்கு. ஹை கமான். இவர் எங்க வீட்டு குட்டி பையன். ஹை சொல்லு எல்லாருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட். இட்ஸ் a red color. Go go. அது வந்துட்டு அவருக்கு கிச்சன் ஸ்பேஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால அப்பப்போ வந்துட்டு ஏதாவது கலர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போகிறது அவரோட வளம். ஓகே. ஸோ நம்ம ரைஸ் வச்சுக்கலாம். நார்மலாக எங்கள் 2 பேருக்கு வந்துட்டு ஒரு வழக்கு போதும். ஏன்னா குட்டி பையன் தானே. ஸோ ஒரு வழக்கே எங்களுக்கு அதிகமாக இருக்கும். நாங்கள் வந்துட்டு இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரேஷன் ரைஸ் தான். நாங்கள் வந்து ஸ்டார்டிங் பீரியட்லேருந்தே மேரேஜுக்கு அப்புறமேட்லேருந்தே நாங்கள் இதை தான் யூஸ் பண்ணுறோம். இது ஆக்சுவலாக கிளைசமிக் இண்டெக்ஸ் கம்மி. சுகர் லெவலை வந்துட்டு ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுக்கும். இது ஆக்சுவலாக பாலிஷ் பண்ணாததுனால நம்ம உடம்புக்குமே ரொம்ப நல்லது. நம்ம அதிகமாக காசு கொடுத்து முட்டையாக வாங்குறது தான் நமக்கு எல்லா பிரச்சனையும். இது ஆக்சுவலாக சிமிலர் டு கேரளா ரைஸ் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரீசெண்டாக சத்தமாக கொஞ்சம் சாப்பிட்டாலே ஃபுல் ஆயிடும். ஆக்சுவலாக கொஞ்சமாக சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். சில பேர்லாம் டயட் இருக்குன்னு நினைப்பாங்க. 100 கிராம்ஸ் தான் ரைஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களாம் இதை ட்ரை பண்ணலாம். சுகர் லெவலை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிடும். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு உலக்கு தான் ரைஸ் வச்சுருக்கோம். ஸோ வந்துட்டு 2 உலக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் எப்போவுமே 2.25 கப் ஊற்றிக்குவேன். ஏன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு விசில் வச்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்துட்டு
இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளஃபியாக வரும், லைக் நல்லா புசு புசுன்னு வரும். ஸோ அதனால வந்துட்டு நான் எப்போவுமே அப்படி தான் வச்சுக்குவேன். ஸோ இப்போது ரெண்டையுமே ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம இப்போ இதை வச்சு ரைஸ் வச்சிடலாம். நீங்களே பாருங்க எப்படி வந்திருக்குன்னு. நான் எப்போவுமே புளிக்குழம்பு வந்துட்டு தண்ணியாக வைக்க மாட்டேன். இந்த மாதிரி கெட்டியாக வச்சா தான் எனக்கும் பிடிக்கும், என் ஒய்ஃபுக்கும் பிடிக்கும். ஸோ அதனால் இப்படி தான் எப்போவுமே வைப்போம். ம். எப்படி? ஓகே, இப்போ ரைஸ் வச்சாச்சு. ஃபைனலி இது ஒரு 4 விசில் வந்துச்சுன்னா நம்ம வேலை ஓவர். இப்போ வாங்க ஒய்ஃபை போய் எழுப்பலாம். இங்கே பாருங்க இந்த குட்டி பையன் பண்ணி வச்சிருக்கிற வேலையெல்லாம். என்னது இது ரயான்? இதுக்கு மேலே வந்துட்டு உங்களை வீட்டை வந்துட்டு இதாக்க முடியாது ரயான். சரி வாங்க நம்ம அம்மாவை எழுப்புவோம். செல்லோ செல்லோ ஏந்திரி தங்கம், Tado, ஏகி தங்கம். ஏஞ்சிக்கோ மைலு. செல்லோ எந்திரிடி. செல்லோ ஏந்திங்க. குட் மார்னிங். லவ் யூ. நீங்களே சொல்லிடுங்க லவ் யூ சொல்லிடுங்க அம்மாவுக்கு. ரயான்மா லவ் யூ சொல்லிடுங்க. ஃபைனலி எந்திரிச்சிட்டாங்க. ஸோ போய் பல்லு விளக்கலாம். காஃபி, டீ? காஃபி. ஓகே, ஃபஸ்ட்டு பல்ல விளக்குங்க, ப்ரஷ்ல வச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு பேஸ்ட் வச்சு கொடுத்துடலாம். ஒய்ஃப்க்கு ஒரு நாள் ஹெல்ப் பண்ணுறதுல தப்பே இல்லை. நம்ம குளிக்கிறப்ப துண்டு வந்து கொடுக்கறதுலேருந்து, அப்புறம் நமக்கு பேஸ்ட் வச்சு கொடுக்கறதுலேருந்து, சுடுதண்ணி வச்சு கொடுக்கறதுலேருந்து எல்லாமே அவங்க பண்ணுறாங்க. நம்ம வச்சு கொடுக்குறதுல என்ன தப்பு இருக்குது? வச்சாச்சு. ஆக்சுவலாக பொண்ணுங்களை வந்துட்டு சின்ன குழந்தையிலேருந்து எப்படி வளர்க்குறாங்க என்னன்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஏன்னா வந்துட்டு பையன் தான் எனக்கு. ஸோ அவனை நான் எப்படி வளர்க்குறது அப்படின்றதுல தான் நான் ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக இருக்கேன். ஸோ நம்ம எப்படி இருக்கோமோ அதை பார்த்து தான் குழந்தைங்களும் வளருது, குழந்தைங்களும் க்ரோ ஆகுது. ஸோ அவங்களும் கற்றுக்குவாங்க. நாளைக்கு நம்ம வீட்டு பொண்ணை எப்படி ட்ரீட் பண்ணணும் எல்லாமே வந்துட்டு அவங்களும் லேர்ன் பண்ணிக்குவாங்க. ஸோ நம்மள்ட்ட இருந்து தான் குழந்தைங்க எல்லாமே கற்றுக்குறாங்க. ஸோ இதையும் வந்து குழந்தைங்க சீக்கிரமாக கற்றுக்குவாங்க. ஏன்னா நான் எந்திரிக்கப்போ வந்துட்டு ஒய்ஃபை வந்துட்டு அப்படி தான் எழுப்புவேன். ஸோ அவனும் அதே மாதிரி வந்துட்டு கொஞ்சம். ஸோ ஃப்யூச்சரில் வந்துட்டு அவனுக்கும் அவன் ஒரு ஒய்ஃபோ ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு வரப்போ அவனும் அந்த மாதிரி கேராக இருப்பான்னு சொல்லி என்னோட நம்பிக்கை. ஸோ அதான் அப்படி தான் குழந்தைங்க கற்றுக்குவாங்க. நம்ம அப்படி தான் வந்து குழந்தைங்கள பழக்கவும் செய்யணும். ஏஞ்சிக்கோங்க, ப்ரஷ் பண்ணுங்க. ப்ரஷ் 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 2 times a day. ஏஞ்சிக்கோ தங்கோ, ஏஞ்சிக்கோ தங்கோ, ஏந்திரி தங்கோ. ரயான் ஹாய். இந்த சாப்பாடு மட்டும்தான் அதுலேருந்து கண்ட்ரோல் பண்ணுற கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் டயட் இருந்து கொஞ்சம் வந்துட்டு அவள் பழைய மாதிரி ஆயிட்டான்னா இன்னும் எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், அவளுக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா அவளுக்கு தான் வந்துட்டு ரொம்ப கவலை, நம்ம கொஞ்சம் வெயிட்டாக இருக்கோமோ இன்செக்யூர்டாக இருக்கோமோ அப்படின்னு. எல்லா மேரேஜ் ஆன உமனுக்குமே இந்த தாட் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக். ஸோ வந்துட்டு இது வந்து இந்த பிராண்டு தான். இந்த பிராண்டு பேர்லாம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு இதை ட்ரை பண்ணி பார்த்துருவோம். இதை யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நான் ஒன்றும் கூட ட்ரை பண்ணது கிடையாது. எனக்கு காஃபி டீ அந்த அளவுக்கு பிடிக்காது. லைட்டாக சுகர் போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் ஒன்று இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது அது இது மட்டும்தான். எப்படியாவது இதை அவாய்ட் பண்ணணும். பார்ப்போம். இது வந்து வடிகட்டியா இல்லை என்னன்னு சொல்லி உங்களுக்கு டவுட் வரும். எல்லாம் என் பையனோட கைவண்ணம் தான். ஒரு 10 ரூபா வடிகட்டியை வாங்குடி அப்படின்னு சொல்லி அவன் பொண்டாட்டிகிட்ட சொல்கிறேன். ஆனால் வாங்க மாட்டேங்கிறா. அதோட பர்பஸ் அது பார்க்குது இல்லை. அது என்னமோ கரெக்டு தான், அது பர்பஸை பார்க்குறது தான். பட் எங்கே பிடிச்சி நான் எங்கே ஊற்றுறதுன்னு எனக்கு தெரியல. காஃபி ரெடி, அவளுக்கு போய் கொடுத்துடலாம் வாங்க. இந்தாங்க காஃபி.
தேங்க்யூ வெல் டாடி. வெல்கம். அடுத்த ப்ளாக்ல சந்திக்கலாம். பை.